தமிழ் பேசக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய மலை பிரதேசங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாகவும் அழகாகவும் காணப்படும். ஆனா அதுவே கடுமையான மழைப்பொழிவின் காலத்துல இந்த மலைகள்ல மண் சரிவு ஏற்படும் போது அது பேராபத்தை விளைவிக்கும். அதன்படி 2024ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் பெய்த கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக அப்பகுதியில் நிலச்சரிவும் ஏற்பட்டு உயிர் சேதங்களும் ஏற்பட்டது. தற்சமயம் நம்ம பார்க்குற அழகான சுற்றுலா தலங்களா இருக்கட்டும், மலை பிரதேசங்களா இருக்கட்டும், ஆபத்தான வரலாறு உள்ள வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2024 மட்டுமல்ல, பல ஆண்டுகளா நிலச்சரிவு தமிழ்நாட்டில் அவ்வப்போது நடந்துட்டு தான் இருக்கு. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்கள்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய 10 மாவட்டங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். 10ஆம் இடத்துல கல்வராயன் மலைப்பகுதிகள் தான் இடம் பிடிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு பெய்த கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக கல்வராயன் மலைப்பகுதியில் பெரும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது. இதனால இந்த கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய 10 கிராமங்களுக்கு நிலச்சரிவு அபாயமும் கொடுக்கப்பட்டிருந்தது. கல்வராயன் மலைப்பகுதி இயற்கையால் சூழப்பட்டு மிகவும் அழகான ஒரு பகுதியாக காணப்பட்டாலும் மழைக்காலங்களில் மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது. எந்த நேரத்திலும் நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படின்ற அபாயம் இருப்பதாலே கல்வராயன் மலைப்பகுதி 10ஆம் இடத்தை இடம் பிடிச்சிருக்கு. 9ஆம் இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம் தான் இடம் பிடிச்சிருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டம் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை தாக்கிய பெங்கல் புயலால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல இடங்களில் நிலச்சரிவு அபாயம் கொடுக்கப்பட்டது. வரலாறு காணாத அளவிற்கு பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் பல இடங்களில் புயலாலும் பாதிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தை தாக்கிய டிட்வா புயலாலும் மேலும் பல இடங்களில் நிலச்சரிவு அபாயம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக 2025 நவம்பர் 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் கடுமையாக நாகப்பட்டினம் மாவட்டம் புயலால் பாதிக்கப்பட்டது. குறிப்பா 50,000 ஏக்கருக்கு மேல நெல் பயிர்கள் நாசமானதா சொல்லப்படுது. புயல் வந்தது அப்படின்னா ஏழைகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க, பணக்காரனாயிட்டே போறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நீங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 8ஆம் இடத்துல உதகை மண்டலம் தான் இடம் பிடிச்சிருக்கு. உதகை மண்டலம் பல ஆண்டுகளா புயலால் பாதிக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல நிலச்சரிவு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா 2008ஆம் ஆண்டு நிஷா புயலாலும் 2011ஆம் ஆண்டு தானே புயலாலும் மேலும் 2016ஆம் ஆண்டு வர்த்தா புயலாலும் மேலும் 2017ஆம் ஆண்டு ஒக்கி புயலாலும் 2018ஆம் ஆண்டு கஜா புயலாலும் ஏன் 2024ஆம் ஆண்டு கடுமையாக தாக்கிய பெஞ்சல் புயலாலும் உதகை மண்டலங்கள்ல பல இடங்கள்ல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பல நேரங்கள்ல நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டு பல இடங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதாவும் தகவல் வெளியே இருக்கு. நீங்க உதகை மண்டலத்தை அழகிய காட்சிகளா பார்த்திருப்பீங்க. அதுவே மழைக்காலங்கள்ல புயலால் பாதிக்கப்படும் போது பேரழிவு தரும் காட்சிகளை பார்த்தவங்களா இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 7ஆம் இடத்துல மேட்டுப்பாளையம் தான் இடம் பிடிச்சிருக்கு. மேட்டுப்பாளையம் பேரை கேட்கும் போதே மிகவும் அழகான இடம் அப்படின்னு நினைச்சாலையும் அங்க நிறைய ஆபத்துகளும் இருக்கு அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ஏன் அப்படி சொல்றேன்னா 2018 2019 மேலும் 2021 ஏன் சமீபத்தில் 2023 கூட மேட்டுப்பாளையத்தில் பெய்த கனமழையால பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அவ்வப்போது கனமழை பெய்யும் போதெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க தான் செய்யுது. குறிப்பா மேட்டுப்பாளையத்தை எந்த ஒரு புயலும் நேரடியா தாக்கல்னாலையும் கனமழையாலேயே அதிகப்படியான நிலச்சரிவுலாம் ஏற்படுது. நீங்க நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த மேட்டுப்பாளைய பகுதியில் நீங்க இந்த நிலச்சரிவின் போது கடந்தவங்களா இருந்தா உங்களுடைய பயணத்தின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல ஏற்காடு தான் இடம் பிடிச்சிருக்கு. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி என அன்போடு அழைக்கப்பட்டாலும் அங்க நிறைய ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா 2018 2019 மேலும் 2023 இந்த ஆண்டுகள்ல புயல் நேரடியா ஏற்காட தாக்கல்னாலையும் காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் கனமழையால ஏற்காடு அவ்வப்போது நிலச்சரிவால பாதிக்கப்பட்டுதான் வந்துட்டு இருக்கு.
ஏற்காடு எந்த அளவுக்கு நம்ம அழகு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்க ஆபத்தும் இருக்க தான் செய்யுது. ஏற்காடு பகுதிகளில் நீங்க பயணம் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா மழைக்காலங்களில் தவிர்க்கிறது நல்லது. அதுவே கனமழை காலங்களில் அங்க காவலர்களே உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. மழைக்காலங்களில் ஏற்காடை முக்கியமா தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கனமழையின் காலங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஏன் மலைகளில் மட்டும் இல்லாமல் இங்கே நிலத்திலையும் மண் சரிவு ஏற்பட்டுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. நீங்கள் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியில் இருந்தவங்களா இருந்தால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில், அதாவது பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் நண்பா.